ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹேவ் பீன், ஹேஸ் பீன்க்கு அடுத்து ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு பேசுறதுல தப்பு பண்ண மாட்டோம். ஆனா ஹேவ் பீன்க்கு அடுத்து இல்லாட்டி ஹேஸ் பீன்க்கு அடுத்து வி3ய போட்டோம் அப்படின்னா மீனிங் மாறும் அப்படிங்கிறத தெரியாமயே நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன டிஃபரன்ஸ்ன்னு கவனிங்களேன். அதாவதுங்க, இந்த ஹேவ் பீன்க்கு அடுத்து நீங்க ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்க ஒரு வார்த்தைய போட்டீங்கன்னா, இந்த பீனோட அர்த்தம் கொண்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கொண்டு அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அதுவே இந்த ஹேவ் பீனா இருக்கட்டும், இல்லாட்டி ஹேஸ் பீனா இருக்கட்டும், அதற்கடுத்து வி3 கொண்டு வந்தீங்கன்னா, இதோட அர்த்தம் பட்டுன்னு மாறிரும். ஓகே? எப்படி? ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தா கொண்டு, வி3 வந்தா பட்டுன்னு வந்துரும். இந்த அர்த்தத்துல தான் நீங்க தமிழ்ல என்ன பண்ணிக்கணும்? டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். பாருங்களேன். ஐ ஹேவ் பீன் காலிங். ஐ ஹேவ் பீன் காலிங் அப்படின்னா, நான் அழைத்து கொண்டு இருக்கிறேன். பாருங்க, நான் அழைத்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப லாங்கர் டியூரேஷனுக்கு. ஹேவ் பீன் காலிங்னா ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஆக்டிவ் வாய்ஸ். ஏன்னா ஒருத்தர் என்ன பண்றாரு? அவர் தான் அந்த ஆக்ஷனை செய்யறாரு. இங்க பாருங்களேன். ஐ ஹேவ் பீன் கால்டு. வி3 வந்துருச்சா? கால், கால்டு, கால்டு. வி3 வந்துருச்சு. உடனே இந்த பீன் எப்படி மாறிடுச்சு? பட்டுன்னு மாறிடுச்சு. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி? மேலே பாருங்களேன். நான் அழைத்து கொண்டிருக்கிறேன்னா ஆக்ஷனை நான் செய்கிறேன். நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா யாரோ என் மேலே ஆக்ஷன் செய்கிறாங்க. புரியுதுங்களா? யாரோ என்ன கூப்பிடுறாங்க. கூப்பிடுறது நான் இங்கே யாரோ என்ன கூப்பிடுறாங்க. இதுதான் அதற்கும் இதற்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க. ஷீ ஹேஸ் பீன் செலக்டிங் எவ்ரி ஒன். ஷீ ஹேஸ் பீன் செலக்டிங் எவ்ரி ஒன். அனைவரையும் அவள் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறாள். ஏன் அப்படின்னா பீனுக்கு அடுத்து ஐஎன்ஜி ஃபார்ம், அதனால கொண்டு. ஷீ ஹேஸ் பீன் செலக்டட் பை திம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா பை அப்படிங்கிற வார்த்தை வருது. ஏன்னா பாசிவ். யாரோ ஒருத்தங்க இவங்க மேலே அந்த ஆக்ஷன் செய்கிறாங்க. ஷீ ஹேஸ் பீன். இந்த பீனுக்கு என்ன? பட்டு. அவர்களால் அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாள். அவங்க இவளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவ வந்து என்ன பண்ணல? செலக்ட் பண்ணலை. புரியுதுங்களா? ரைட். படம் வெளியிடப்பட்டு இருக்கிறது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இதற்கு என்ன ஆன்சர் வரும்னு காமெண்ட்ல போட்டுருங்க.